உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெஸ்ட்டினுடைய அந்த ஃப்ரீ டெஸ்ட்டினுடைய ஷெட்யூல் 2 பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஒரு 5 டெஸ்ட்டுக்கு ஷெட்யூல் கொடுத்துருந்தோம். இப்போ டிசம்பர் 14லேருந்து சில அப்பப்போ கொஞ்சம் இடையூறுகள் இருந்த டெஸ்ட்டு கொஞ்சம் ஸ்லோவாக உங்களுக்கு வச்சுருப்போம். இது வரைக்கும் 3 டெஸ்ட்டினுடைய கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு அனுப்பியிருப்போம் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில். ஸோ 3 டெஸ்ட்டு கம்ப்ளீட்டாக எழுதிட்டோம். 4வது டெஸ்ட்டும் 5வது ரிவிஷன் டெஸ்ட்டும் ஒன்றும் வைக்கல. ஸோ அது வச்சிடலாம், ஒன்றும் பயப்படாதீங்க. அதுக்குண்டான பாடங்கள்லாம் கொடுத்தாச்சு, நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு வாரம் படித்து ஒரு வாரம் கழித்து உங்களுக்கு டெஸ்ட் வச்சா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஒன்றும் இல்லை, ஏன்னா படித்த உடனே அது டெஸ்ட் எழுதுனா உங்களுக்கு எளிமையாக இருக்கும். அப்போ அப்படியே ஈஸியாக ஞாபகம் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதே ஒரு வாரம் கடந்துட்டு அடுத்த சப்ஜெக்ட்டை படிக்கும்போது இதை நம்ம எழுதும்போது அது எந்த அளவுக்கு நினைவுக்கு வரும் அப்படின்றதுக்காக கூட ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும். ஸோ அதனால் இன்னும் உங்களுக்கு 4th டெஸ்ட்டும் 5th டெஸ்ட்டும் இன்னும் வைக்கல. ரிவிஷன் டெஸ்ட்டாக தான் 5th வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த 5th வரைக்கும் உங்களுக்கு ஷெட்யூல் கொடுத்துருப்போம், அதெல்லாம் படிச்சிருப்பீங்க. 5th வரைக்கும் எல்லாம் படிச்சிருப்பீங்க. இப்போ 6th 6வது டெஸ்ட்டு என்ன படிக்கணும் அப்படின்றத நம்ம இது வரைக்கும் கொடுக்கல ஷெட்யூலு. ஸோ அதுக்குண்டான இந்த ஷெட்யூல் தான் இது. 6வது டெஸ்ட் ஜனவரி 25ஆம் தேதி. இப்போ பொங்கல்லாம் வந்தது. ஸோ அதனால் நிறைய பேர் பொங்கலில் இருப்பாங்க, அது படிக்குவாங்க படிக்க மாட்டாங்க அப்படின்னு சில பேர் படிப்பாங்க. சில பேருக்கு நிறைய அதிகப்படியான பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃபு இங்கே இதில் ஜாயின் பண்ணுறதுனால ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் இடையூறாக இருக்கும். பொங்கல் டைமில் அவங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும். அப்படின்றதுனால தான் இந்த ஒரு வாரமாக நம்ம எந்த கிளாஸு டெஸ்ட்டு எதுவுமே நம்ம கண்டக்ட் பண்ணல. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம 6வது டெஸ்ட்டுலேருந்து 10வது டெஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு என்னன்றதை ஷெட்யூல் கொடுத்துருவேன். இதில் பார்த்துக்கோங்க. இது முடிகிறதுக்குள்ளே ஃபுல் ஷெட்யூல் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவேன். மீதி இருக்கக்கூடிய எத்தனை மாதங்கள் நம்ம டிசம்பர் 20 வரைக்கும் டோட்டலாக ஒரே ஒரு ஷெட்யூலாக மொத்தமாக நான் போட்டு கொடுத்துருவேன். இந்த 4 டெஸ்ட்டு முடிகிறதுக்குள்ளே ரெடி பண்ணி கொடுத்துருவேன். ஸோ இப்போதைக்கு உங்களை டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் அடுத்த டெஸ்ட்டுக்கு என்ன படிக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில். இப்போ டெஸ்ட்டு 6 ஜனவரி 25ஆம் தேதி நடைபெறும். அந்த டெஸ்ட்டு 6வது டெஸ்ட்டுக்கு முன்னாடி இன்னும் 2 டெஸ்ட் நம்ம வைக்கல, 4, 5 வைக்கல. அதுக்குள்ளே நடத்திடலாம், வச்சுருவோம், ஒன்றும் பயப்படாதீங்க. நான் திடீர்னு செவ்வாய்க்கிழமை வைப்பேன், இல்லைனா புதன்கிழமை, ஏதோ ஒரு நாட்களில் நான் ஈவினிங்கில் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணி விட்ருவேன். ஸோ அதை பற்றி கவலைப்படாதீங்க. என்ன ஒன்று, அந்த டேட்டில் கரெக்டாக வரல, ஆனால் உங்களுக்கு சேர்ந்துடும். அடுத்தது போக போக உங்களுக்கு கரெக்டான ஷெட்யூலில் கரெக்டான டைமிங்கில் அந்த கரெக்டான டேட்டில் நம்ம வச்சிடலாம். இப்போ கொஞ்சம் என்ன பண்ண இதை அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இது ஒரு நம்மளுக்கு பெனிஃபிட் தான். அது கொஞ்சம் தள்ளி எழுதுறதுனால கொஞ்சம் யூஸ்ஃபுல் தான். ஸோ 6வது டெஸ்ட்டில் பொது தமிழ் 100ல் இணைய எழுத்துக்கள் படிச்சுக்கோங்க. திருக்குறள் அரண் வலியுறுத்தல், அப்புறம் திருகடுகம் படிச்சுக்கோங்க, தேவநாய பாடல். மற்றபடி அதே மாதிரி அவுட் ஆஃப் புக்கில் என்ன பேஜ் நம்பர்ன்றதை இப்போ ஆல்ரெடி நீங்கள் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாம் தெரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும். இப்போ அறிவியல் இப்போ இயற்பியல், விசை, அழுத்தம், இயக்கம், ஆற்றல், அன்றாட வாழ்வு இயக்கவியல், இது ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதில் பார்ட் 1 கொடுத்துருக்குன்னா 6லேருந்து 10ஆம் வகுப்புக்குள்ளே ஒரு 4-5 பாடங்கள் இருக்கும். அந்த 4-5 பாடமும் ஒரே வாரத்தில் படிக்கிறது கஷ்டமாக இருக்கிறது தான் பார்ட் 1 பார்ட் 2 ஒரு குறிப்பிட்ட பாடங்கள். அது என்னன்ற வேர் டு ஸ்டடி நான் கொடுக்குறேன், வெயிட் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகள், கடமைகள், அரசின் நெறிமுறை ஒரு 3 பாடங்கள் இருக்கும். அதில் ஒரு குறிப்பிட்டதை மட்டும் படித்தா போதும் நம்ம. ஸோ அதை படிச்சுக்கணும். அடுத்து டெல்லி சுல்தான்கள், இந்திய வரலாறு மற்றும் பண்பாடில் டெல்லி சுல்தான்கள், இது பார்ட் 1. நம்ம ஹையர் செகண்டரி படித்தாகணும் இந்த இந்திய வரலாறு பொறுத்தவரையிலும். அப்படி இருக்கும்போது சரி 6வதுலேருந்து 10ஆம் வகுப்பும் படிச்சுட்டு ஹையர் செகண்டரி படி சிரமமாக இருக்கும். அதனால தான் பார்ட் 1. அதே மாதிரி தான் தமிழ்நாடு வரலாறு மற்றும் பண்பாடில் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, அது ஒரு பார்ட் 2. இதெல்லாம் என்னென்ன இண்டிவிஜுவலாக எங்கெங்கெல்லாம் இருக்குது, எந்தெந்த புக்கில் எந்தெந்த பாடத்தில் இருக்குன்றது தான் வேர் டு ஸ்டடி. 6வது டெஸ்ட்டுக்கு நம்ம 4 டெஸ்ட்டு வரைக்கும் கொடுத்துருப்போம். 5வது ரிவிஷன் டெஸ்ட்டு. அப்போ 4 டெஸ்ட்டுக்குமே வேர் டு ஸ்டடி எல்லோரும் வாங்கியிருப்பீங்க. எல்லாத்துக்கும் தனித்தனி PDF சென்ட் பண்ணியிருப்போம். இப்போ 6வது டெஸ்ட்டுக்கும் வேர் டு ஸ்டடி தரேன். ஸோ இதுதான். இப்போ நடப்பு நிகழ்வுகள் நீங்கள் டெய்லி உங்களுக்கு நியூஸ் பேப்பர் போடுறேன், டெய்லியும் நியூஸ் பேப்பர் வாசிக்கணும், வாசிச்சிட்டே இருங்க. திடீர்னு எந்தெந்த டெஸ்ட்டில் எப்படி வேணாலும் கேட்பேன். உங்களுக்கு இந்த பக்கத்துலேருந்து படிச்சிருங்கப்பா அப்படின்னு கேட்டால் அந்த பக்கத்தை மட்டும் கேட்டால் நீங்கள் ஈஸியாக தான் எழுதுவீங்க. நீங்கள் படிச்சுட்டே இருக்கணும், உங்களோட வேலை என்ன, படிச்சுட்டே இருக்கணும். டெஸ்ட்டு நான் எப்போ வேணாலும் வைப்பேன், ஓகேங்களா? அது ஒரு திடீர்னு உங்களுக்கு டெஸ்ட்டு வைப்பேன். இப்போ திடீர்னு இப்போ சார் கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்க, சடனாக எழுந்து ஒரு கேள்விகள் கேட்குறது எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும் உங்களுக்கு. அது டக்குன்னு அந்த ஸ்பாட்டில் நம்ம யோசிச்சு எழுதணும். அப்போ எக்ஸாம் டைமில் இந்த மாதிரி த்ரில்லாக எக்ஸாம் எழுதணும். இப்போ ஒவ்வொரு டெஸ்ட்டு நம்ம நினச்சி பார்க்குற டைமில் திடீர்னு ஒரு நாள் கொஸ்டின் வரும், எழுதணும். நம்ம இந்த வாரம்லாம் படிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமெல்லாம் பயங்கரமாக ரிவிஷன் பண்ணிட்டு ஈவினிங் டெஸ்ட் எழுதணும், ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் டே நீங்கள் உட்காந்து படிச்சுட்டு ஈவினிங் எழுதும்போது உங்களுக்கு எப்படி அது மறக்கும், ஈஸியாக தான் இருக்கும். அதே ஒரு 4-5 நாட்கள் கழித்து இல்லை ஒரு வாரம் கழித்து அந்த ஞாயிற்றுக்கிழமை படித்ததை நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு 50% கூட ஞாபகம் வராது. ஸோ அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் லேட்டாக எழுதுறது ரொம்ப நல்லது. ஆனால் நீங்கள் படிச்சுட்டே இருக்கணும். உங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்டே இருக்கும். 5 டெஸ்ட்டுக்கு முடிஞ்சது எல்லாமே கொடுத்தாச்சு. இப்போ 6வது டெஸ்ட்டுக்கு தான் இப்போ கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தான் ஒவ்வொரு டெஸ்ட்டும். 7வது டெஸ்ட்டு பிப்ரவரி 1ஆம் தேதி. அதுக்கு அதே மாதிரி தான் பொது தமிழ் 100, பொது 75, மேக்ஸு நான் நடத்த கொடுப்பேன், வெயிட் பண்ணுங்கள்.
அடுத்து 8வது டெஸ்ட்டு அதேமாதிரி கொடுத்துட்டேன். 9வது டெஸ்ட்டும் கொடுத்துட்டேன். கடைசியாக 10வது டெஸ்ட் வந்து ரிவிஷன் டெஸ்ட்டு, திருப்புதல் தேர்வு. ஒவ்வொரு 4 டெஸ்ட்டுக்கு அப்புறம் திருப்புதல் தேர்வு நம்ம பார்த்தியா. அப்போ செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட் வந்து டெஸ்ட்டு 10 எப்போ வருது? பிப்ரவரி 22ஆம் தேதி வருது, இப்போ இந்த மாதத்தில். அது வந்து 6லேருந்து 9 வரை உள்ள பாடத்திட்டங்களை நீங்கள் அந்த 4 டெஸ்ட்டுக்கு உண்டான பாடத்திட்டத்தை ஒட்டு மொத்தமாக ஒரு வாரம் படித்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட். ஓகேங்களா? இது முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட்டு முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு ஃபுல் ஷெட்யூல் வந்து சேர்ந்துடும். ஓகேங்களா? ஃபுல் ஷெட்யூலும் அதாவது வந்து அந்த இது கடைசி டிசம்பர் 20க்குள்ளே என்னென்னலாம் எப்போ முடிக்க போகிறோம் அப்படின்றத ஃபுல் ஷெட்யூல் வந்துடும். அந்த ஃபுல் ஷெட்யூலில் இந்த அளவுக்கு கம்மியாக இருக்காது, கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா டைம் போக போக நம்ம கொஞ்சம் சிலபஸுங்களை பாடங்களை அதிகப்படுத்திட்டு படிச்சுட்டே போயிட்டோம்னா குயிக்காக சிலபஸை கவர் பண்ணிட்டு ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது ஷெட்யூலுக்கு உண்டானது கொடுத்துட்டேன். இதனுடைய பிடிஎஃப் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். அப்படி இல்லைனா கூடமே டிஸ்கிரிப்ஷனில் இதனுடைய பிடிஎஃபை கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் உங்கள் அனுப்பி விட்ருவணும், பயப்பட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் டைம் ஆகும். அடுத்து வேர் டு ஸ்டடி இப்போ காட்டுறேன் பாருங்கள். 6 டெஸ்ட்டு 6க்கு டெஸ்ட்டு 6னுடைய வேர் டு ஸ்டடி பொது தமிழ் 100 வினாக்களில் நம்ம சொன்ன மாதிரி 2003 புக் எடிஷன் படிச்சுக்கணும். இப்போ இணையெழுத்துக்கள்னு கொடுத்துருக்குன்னா அது நான் உங்களுக்கு அந்த ஷெடியூல் கொடுத்துருப்பேன். அந்த இணையெழுத்துக்கள் எந்தெந்த 6ஆம் வகுப்பு பருவம் 2ல் இயல் 1ல் இருக்குது இணையெழுத்துக்கள். அதே மாதிரி 6ஆம் வகுப்பு தமிழ் பழைய புக்கில் பருவம் 1ல் இயல் 1ல் இலக்கணம் மொழித்திறனும் அதில் இருக்கும். ஸோ இதில் மட்டுமா இருக்கான்னா இல்லை, நான் ஒரு ஐடியாவை கொடுக்குறேன். 2003 புக்கு எடிஷனு அந்த புக்கோடைய பிடிஎஃபை நான் உங்களுக்கு ஆல்ரெடி குரூப்பில் அனுப்பிவிட்ருப்பேன், வச்சுருப்பீங்க. ஸோ அந்த புக்கையும் படிக்கணும். அந்த புக்லேயும் தேடுங்க இணைய எழுத்துக்களை பற்றி எங்கேன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட் எடிஷனையும் பாருங்கள், அதுக்கு முன்னாடி இருந்த அந்த புக்கையும் பாருங்கள். நீங்கள் தான் தேடணும். இது வந்து சும்மா ஒரு ஐடியாக்காக உங்களுக்கு கொடுக்குறோம். அதேமாதிரி திருக்குறளில் வந்து அறன்வழி, இப்போ இது வரைக்கும் நம்ம விருந்தோம்பல் படிச்சிருப்போம். இப்போ அரண் வலியுறுத்தல் அது 6th நியூ புக்கில் டேர்ம் 3ல் இருக்குன்றாங்க. அதை மட்டும் நீங்கள் படிக்கணும். நான் சொன்ன மாதிரி தான் எல்லாமே இந்த 2003 எடிஷனும் கவர் பண்ணிக்கணும். அதே மாதிரி இப்போ இருக்கிற எடிஷன் அதுக்கு முன்னாடி இருக்குது, அதே மாதிரி தான் எல்லாமே. திருக்கடுகம் அதே மாதிரி பார்த்துங்க. அடுத்து தேவநாயக பாணர், இது எல்லாம் வேறு ஒரு இதுதான். ஆனால் இருந்தாலும் நீங்கள் இது பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்பிவிட்ருவோம் குரூப்பில், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதேமாதிரி சயின்ஸ் பார்க்கும்போது இயக்கவியல், விசை, அழுத்தம், இயக்கம் மற்றும் அன்றாட வாழ்வில் இயக்கவியலா, இது வந்து ஒரு பார்ட் 2 பார்ட் 1 கொடுத்துருப்பேன். இந்த பார்ட் 1ல் ஃபஸ்ட்டு ஒரு 3 பாடம், அந்த 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8வது வகுப்பில் 3 பாடம். அதுக்கு அடுத்த பார்ட்டில் வந்து 9, 10, 11 படிச்சுக்கலாம். மேக்ஸிமம் 10 வரைக்கும் படித்தா போதும். இந்த 11th வந்து எதோ முக்கியமாக அந்த புக் பேக்கை மட்டும் படிச்சுக்கினா போதும். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நம்மளுக்கு ஒரு ரெடியாக போகிறதுக்கு தான் அது. அடுத்து பாலிட்டிக்ஸில் வந்து அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகள், அரசின் நெறிமுறை கோட்பாடுகள், அது ஒரு 3 பாடம் இருக்குது, அது நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஆல்ரெடி நீங்கள் 10th அந்த இந்திய அரசியல் பாடங்கள்லாம் படிச்சிருப்பீங்க, அதனால் அது ஈஸியாக தான் இருக்கும், திரும்ப ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த 3 பாடங்களை படிச்சுங்க. அடுத்து டெல்லி சுல்தான்களில் இந்த டெல்லி சுல்தான் 7வது புக்கில் இது ஜிகேவை பொறுத்தவரை நியூ புக் மட்டும் படித்தா போதும். நம்மளுக்கு தமிழ் மட்டும்தான் 3 எடிஷனுமே படிக்க போகிறோம். ஆனால் ஜிகேவை பொறுத்தவரையும் நியூ புக் மட்டும் படித்தா போதும். டெல்லி சுல்தான்கள் பார்ட் 1 கொடுத்துருமோன்னா 7th புக்கு இந்த டெஸ்ட்டுக்கு, அடுத்த டெஸ்ட்டுக்கு 11th 12th படிச்சுக்கலாம். அதே மாதிரி தான் தமிழ்நாடு வரலாற்று பண்பாடில் விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு, இதில் ஒரு 3 பாடம். 10th புக்கில் 3 பாடம் இருக்குது. அந்த தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம், தமிழ்நாட்டில் சமூக மாற்றம், அப்புறம் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு 2015ஆம் பதிப்புன்றாங்க. ஸோ அப்போ அந்த பழைய புக் ஓல்டு புக் அதை பார்த்துக்குங்க. ஸோ கொஞ்சம் பார்த்துக்கிறது எக்ஸ்ட்ரா ரைட் தான். மேக்ஸ் வந்து 7th டேர்ம் 2ல் இயல் 1ல் எண்ணியலும் இயல் 3ல் இயற்கணிதமும் இருக்கும். இந்த 2 பாடங்களை பாருங்கள். இதுக்குண்டான கிளாஸ்லாம் நடத்த ஆரம்பிச்சிடும். ஒன்றும் பயப்படாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதேமாதிரி 2 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், இது எப்பவுமே வழக்கமாக நடக்கிறதா 2 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவேன். இப்போ 4 டெஸ்ட்டுக்குன்னா நான் உங்களுக்கு 8 கொஸ்டின் பேப்பர் அனுப்பிவிட்ருப்பேன். இப்போ அடுத்து இந்த 6வது டெஸ்ட்டுக்கு 2 கொஸ்டின் பேப்பர் அனுப்பிவிடுவேன், அதை படிச்சுங்க குரூப்பில். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் யாரும் டிலே ஆகுதுன்னு வருத்தப்படாதீங்க, போக போக நம்ம குயிக்காக பிக்கப் பண்ணிக்கலாம். நீங்கள் படிச்சுட்டே இருக்க, உங்களுக்கு உண்டான ஸ்டடியெல்லாம் கொடுத்துட்றோம், ஷெடியூல் கொடுத்துட்டோம், வேர் டு ஸ்டடி கொடுத்துட்டோம். உங்களோட வேலை படிக்கிற வேலை, நான் டெஸ்ட்டு வச்சுருவேன், பயப்படாதீங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயும் இதை பிடிஎஃப் அனுப்பிவிடுவேன். இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, நன்றிங்க.